60-70 வயது மூதாட்டியும் கற்பழிக்கப்படுகிறார். தமிழகத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு? அது ஏன் தட்டி கேட்டா வளர்ச்சி திட்டமும் செய்யறது இல்ல, வேலை வாய்ப்பை உருவாக்குறது இல்ல. இளைஞர்கள் சீரழித்து போகின்ற அளவிலே ஒரு ஆட்சி நடக்கும் போது அந்த ஆட்சி மாற்ற வேண்டும் எண்ணத்திலே உருவாக்கப்பட்டதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த பகுதியில் வரும்போது நான் நினைச்சேன், ஒருத்தரை பத்தி நான் பேசவே கூடாது இருந்தேன். அவன் பேர் தான் முக்தார். நான் ஒரு வார பெரியார் ஆக்கிட மாட்டேன். அந்த முக்தார் சொன்னது நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னு தெரியல. அப்பளுக்கற்ற ஒரு ஆட்சி தந்தார் என்று பெருமை பெருந்தலைவருக்கு உண்டு. 1954 முதல் 63 வரை பல திட்டங்களை தமிழகத்துக்காக போராடி பெற்று தந்தவர் என்ற பெயர் உள்ள அவரை சிவகாசி மக்கள் எப்படி பணக்காரங்கன்னா பெருந்தலைவர் எப்படி கடன் நோட்டு அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இதை பலரும் அறிக்கை கொடுத்து என்னை உள்பட அண்ணன் கேடிஆர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்திருந்தாங்க. கைது பண்ணீங்களா இல்லையா? அப்ப இழிவுபடுத்துகிறார்களே, ஏன் கைது படுத்தல? ஆனா நாங்க பெருந்தலைவர் ஆட்சி அமைப்புறோம். அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறு செய்பவர்கள் கூட இந்த ஆட்சியிலே தண்டிக்கப்பட மாட்டேன் என்றால், ஒரு தவறான ஒன்றை பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் கொதித்தல வேண்டாமா? நீங்க சொல்றீங்களே, நீங்க தொகுதி மறுவரையை நீங்க அமல்படுத்தினீங்கன்னா நாங்க பழைய திமுகவை மாறிடுறாங்க. நீங்க இந்த மாதிரி நல்லவர்களும் வல்லவர்களையும் இழிவுபடுத்தினால் நாங்களும் வேற மாதிரி மாறிடுவோம். அந்த மாதிரி மாற வைக்காதீங்க. அந்த மாதிரி பூமி அல்ல தமிழகம். அமைதி போக இந்த பெயரெடுத்த பூமியை நீங்க சீரழித்து வைத்திருக்கிறீர்கள் சொல்லி யாரும் தெரியல. நாங்க பழைய திமுகவை மாறினோம். இங்க திமுக சகோதரர் சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? அப்ப எனக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? எனக்கு புரியல. ஆக என்ன சொல்ல, பிரதமருக்கு கடிதம் எழுதினீங்க. யாருக்கு? 15 ஆண்டுகள் முதலமைச்சர். சரித்திரம் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் புரியாதவர்கள். 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர், உலகத்தின் உன்னத தலைவராக மோடிஜி அவர்கள் என்று உலகம் போற்றுகிறது. கொரோனா காலகட்டத்திலே தடுப்பூசியை இலவசமாக தந்து அனைவரையும் உலக மக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும், உலக மக்களின் உடல்நலம் பாதுகாக்கப்பட வேண்டும், உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்று உழைத்த உத்தமர் மோடிஜி அவர்கள். அவரா தமிழகத்தை வஞ்சிக்கிறாரு?